ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசியை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு வெஜ் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, மராட்டி மொக்கு, ஜாவித்ரி அதில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்ல சூடான நெய்யில் நம்ம இதை போட்டு நல்லா வாசனை வர்ற அளவு வறுக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக நீல வாக்கில் நறுக்கி அதையும் நெய்யில் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா முழுசாக அப்படியே சேர்த்துட்றேன். பிரியாணியில் புதினா சேர்த்தோன்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா சுத்தம் பண்ணி அதையும் வெங்காயம் கூட சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், நம்ம பிளெயின் சில்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளி குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். இதில் சேர்க்குற காய்கறி நம்ம விருப்பந்தாங்க. இது இல்லாத நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி சேர்க்கலாம், சௌச்சௌ இந்த மாதிரி காய்கறியும் நம்ம இது கூட சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். 2 கப் பச்சரிசி ஊற வச்சு இது கூட இப்போ சேர்த்து அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு 2 பிரிஞ்சி இலை இப்போ சேர்த்துட்றேன். கொத்தமல்லி தழை கட் பண்ணி மேலே நல்லா 2 கைப்பிடி அளவு தூவி விட்டுறோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணால் உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலா எதுவும் அரைக்காத ரொம்ப சிம்பிளாக இந்த பிரியாணி செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரை மூடி 3 விசில் விடணுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பச்சரிசிலேயே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்கிற பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக குக்கரில் இந்த பிரியாணி நம்ம செஞ்சிட்டோம். வெங்காய தயிர் பச்சடி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.